இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? பறந்தா இப்படிதான் இருக்கும், தெரியாதா? இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இருக்கு ஸ்கூப். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம ஆஸ்தான உணவு ருசிப்பாளர்கள், அங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், சம்பளமும் கிடைக்கும். மீட்டர்ல 14 தினார் ஆயிருக்கு. கவலைப்படாத ஸ்கூப், நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கிடுவோம். பயப்படாத. 14 தினார் கொடுங்க. என்ன வேணா பண்ணு ஸ்கூப். கொடுக்கறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு கீழே பாக்காத. நீங்க சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. தினார கொடுங்க. வந்தாச்சா? வந்தாச்சா? நாங்க வந்து சேர்ந்துட்டோமா? நாங்க உயிரோட தான் இருக்கோம். நல்ல வேளை எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அதான் ஒண்ணும் ஆகலன்னு தெரியுதுல்ல. வளவளன்னு பேசாதீங்க. தினார எடுங்க. வா போலாம் ஸ்கூப், நம்ம உயிரோட தான் இருக்கோம். அடடா ஸ்கூப், உன் பாசத்துக்கு அளவே இல்லையா? தெரியாம வந்துருச்சுங்க. ஹலோ ஹலோ, ஹாய். அது வந்து நாங்க இங்க வேலைக்காக வந்திருக்கோம். அதாவது ஆஸ்தான ருசிப்பாளர் வேலைக்கு. முதல்ல நீ போ ஸ்கூப். வாழ்த்துக்கள். பாத்தியா ஸ்கூப், சாப்பிடுறது கூட நம்மள வாழ்த்தி அனுப்புறாங்க. ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். அப்போ நீங்க 2 பேரும் தான் ஆஸ்தான உணவு ருசிப்பாளர் வேலைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதேதான். சாப்பாட்டு விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா? நிறையவே இருக்கு. எனக்கும் இருக்கு. அது சரி, உங்க 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது. கழுத்துக்கு கீழே வயிறு தான் இருக்கு. வேலையில சேர்த்தாச்சு. அப்படி போடு. நமக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு. ஆட்டம்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உணவு ருசி பாருங்க. ஆமா, இது என்னது? இது அதுதான் ஹோமஸ் பெட்டினி. அப்படியா? அப்படின்னா என்ன சார்? பீன்ஸ் நல்லா மசிச்சு டஹினி சாஸ்ல போட்டிருக்காங்க. டஹினி சாஸ்னா என்ன? கேள்வி கேட்காம வேலைய பாருங்க. நாம 2 பேரும் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். அதான் இந்த வேலை கிடைச்சிருக்குல்ல ஸ்கூப். சூப்பர் சூப்பர், எல்லாமே ரொம்ப சூப்பர். உன்னை இந்த வேலையை விட்டு போசன நீ போவியா ஸ்கூப்? என்னை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, என்ன அடிச்சு தரனாலும் இந்த வேலையை விட்டு போக மாட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர், இது ரொம்ப ரொம்ப சூப்பர். வயிறு முட்டை சாப்பிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு. மத்தியான சாப்பாடு எப்படின்னா ராத்திரி எப்படி இருக்கும்? அந்த நேரம் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கேன் ஸ்கூப். இந்த வேலையில உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு டின்னர் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கல. எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரம் தொடர்ந்து சாப்பிட சொன்னாலும் நாங்க சாப்பிடுவோம். சரிக்கா கூட முடியல. நான் சொன்னது உங்களுக்கு புரியல. நான் ஒன்னும் உங்க பசிய பத்தி உங்ககிட்ட சொல்லல. போச்சு ஸ்கூப். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு இப்பதான் புரியுது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல யாராவது விஷத்தை கலந்துருந்தா, ஒருவேளை அரசரை கூட்டத்துக்காக விஷம் வச்சிருந்தா அதை நாம சாப்பிட்டிருந்தா செத்துருவோம். இப்பதான் புரிஞ்சதா பூபி? கோபியோ மோபியோ எதுவா இருந்தா என்ன, எல்லாம் மேல போய் சேர வரைக்கும் தானே. நாம சொர்க்கத்துல இருக்கோமா? இல்ல, இது சொர்க்கம் இல்ல. ஒருவேளை இது சொர்க்கமா இருந்தா இங்க ஏகப்பட்ட சாப்பாடு வகைகள் இருக்கும். இங்க எதுவுமே இல்ல. அப்படின்னா நம்ம நரகத்துல இருக்கோமா? போச்சு ஸ்கூப். நாம எவ்வளவு சாப்பாடு வறுத்து வறுத்து சாப்பிட்டுருக்கோம். இப்ப நம்மளே யாரோ வறுத்து சாப்பிட போறாங்கன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. சாப்பாட்டுல ஒன்னும் விஷம் கலக்கல. இந்த தடவை மட்டும். ஸ்கூப் இப்பதான் உயிரே வந்துச்சு. எனக்கும் தான். ஆனா எந்த நேரத்திலயும் உங்க உயிர் போகலாம்.
ஏன்னா அரசருக்கு வச்சிருந்த மொத்த சாப்பாட்டையும் நீங்க சாப்பிட்டீங்களே. போச்சு. என்னோட ஆஸ்தான ருசி பாக்குறவங்க எங்க இருக்காங்க? இங்க காணுமே. அப்படின்னா உயிரோட தான் இருக்காங்க. நல்லது. சரி சரி, அரசர மத்தியான சாப்பாட்டுக்கு காக்க வச்சிட கூடாது. இன்னைக்கு அவருக்கு முக்கியமான நாள். அரசாங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை விட முக்கியமான வேலையை பார்க்க போறாரு. அதாவது மனைவியை தேர்ந்தெடுக்க போறாரு. என் மதிப்பிற்குரிய அன்பான அரசரே, உங்க வயிற்று பசிய போக்க அருமையான சாப்பாடை தயாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதான் சாப்பாடா? இல்ல 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 அரசரே, இது சாப்பாடு இல்ல. இவங்கதான் ஆஸ்தான ருசி பாக்குறவங்க. இல்ல, நாங்க சாப்பாட ருசி பார்த்து அப்படியே ருசியோட எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ஏன் சாப்பாட சாப்பிட்டீங்களா? அரசருக்கு வச்சிருந்ததியா எல்லாத்தையுமா? ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன என்ன மன்னிச்சிருங்க. உங்க கைக்கு தங்க மோதிரம் தான் போடணும் சார். சூப்பர் டேஸ்ட். நான் சமையல் அறைக்கு போய் உங்களுக்கு அடுத்த உணவை தயார் பண்றேன். வர அரசரே. ஆமா, அரசருக்காக வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா பெரிய தண்டனை உண்டு. அது என்ன தண்டனை? அரசரே, கத்திரிக்காய் சீவர மாதிரி கழுத்தை சீவரத சொல்றீங்களே, ஒரு தடவை எங்க 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும். காவலாளிகளே, நான் இல்ல. ஏய், எங்க ஓடுறீங்க? மரியாதை எல்லாரும் இங்க வாங்க. முடியலப்பா. இங்க என்னதான் நடக்குது ஸ்கூப்? அவங்க இங்கதான் எங்கயோ இருக்கணும். ஆமா ஆமா, அவங்க 2 பேரையும் கொண்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சம்பள உயர்வை பத்தி பேசணும். அப்போவாவது அவர் மனசு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறாரான்னு பாக்கலாம். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு அவங்கள கோட்டை விட்டுறாத. வா, தேடி பார்க்கலாம். இதுக்குள்ள போய் பார்க்கலாம். நான் மட்டும் அவங்க இடத்துல இருந்தா இந்த மாதிரி சுலபமா மாட்டிக்க மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஆண்கள் வரக்கூடாத இடத்துக்கு நீங்க 2 பேரும் வந்திருப்பீங்க. சாரி, நான் மட்டும் விதிவிலக்கே. தெரியும் மகாராஜா, இருந்தாலும் அத்துமீறி வந்தாத 2 பேரும். அதை விடுங்க, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். என் மனைவியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னா சரிதான் மகாராஜா. சரிதான் சொல்லிட்டீங்க, எனக்கு அதை சீக்கிரம் போ. எங்க என் மனைவி? மனைவி, எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னா, நடனத்துல சிறந்தவளா இருக்கணும், பாட்டு பாடுறதுல சிறந்தவளா இருக்கணும், படிப்புல சிறந்தவளா இருக்கணும், வாத்தியம் வாசிக்கிறதுல சிறந்தவளா இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரே ஆளா தான் இருக்கணும். அது நீதான். நானா? என்ன நானான்னு கேக்குறேன் நாரிமணியே? நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் நீ இல்ல, நான் செத்துருவேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, எனக்கு வாழ்க்கை கொடு. கெட்டுச்சு போங்க. ஆஹா, என்ன ஒரு அருமையான குரல். குரல் அப்படியே இனிமையா இருக்கு. அது வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காமலே நான் உங்களை சந்தோஷமா வச்சிருப்பேன். அது முடியாது. அது எப்படி? ஆமா, நீங்க வேணா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்களேன், நான் உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். அது வந்து நான் கதையெல்லாம் சொல்வேன். நீங்க கதை கேட்க ஆசைப்படுறீங்களா? கதையா? சொல்லு. கவலைப்படாத ஸ்கூப், எல்லாமே என்னோட திட்டப்படி தான் நடக்குது. நான் அவருக்கு சூப்பர் கதையை சொல்லி தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இருந்து தப்பிச்சலாம். என்ன சொல்ற? கதை சொல்லு, கதை சொல்லு, கதை சொல்லு, கதை சொல்லு. எல்லாம் விடாதீங்க அரசரே, இத வந்துடுறேன். அரசரே, உங்களுக்கு அலியாடினும் அந்த மாய விளக்கும் அப்படிங்கிற கதையை சொல்லட்டுமா? அந்த கதையை கேட்டா நீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. சுயம்பரத்துல இளவரசர் உங்களை தேர்ந்தெடுப்பார்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா துரதிருஷ்டவசமா அது நடக்காம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் நிச்சயமா பிறந்திருப்பாரு. நீங்க உடனடியா போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கங்க. அது எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் மகனுக்கு ஒருத்தர் கூட பொருத்தமா இல்லையா? நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. இப்ப வந்தவ கூட நல்ல பொண்ணுதான். அப்புறம் எதுக்காக அந்த பொண்ண வேணான்னு சொல்ற? அவளை என் மனசுக்கு பிடிக்கலையே.
நான் என்ன பண்றது? என் மகன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அது எனக்கும் தெரியும் மகாராஜா. அவனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நானும் அதைத்தான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை கொஞ்சம் பாருங்க, தன்னந்தனியா எவ்வளவு சோகமா இருக்கா. என்னையும் பாருங்க, என் முகத்துல சந்தோஷம் இருக்கா? சுத்தமா இல்ல மகாராஜா. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு காலத்துல எங்க கை கிட்ட தூரத்துல தான் இருந்தது. அன்பு, ஆதரவு எல்லாம் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. செருந்தி பிடவரசி பிறந்ததுமே அவ என் மகனுக்கு தான் அப்பவே முடிவாச்சு. அழகும் அறிவும் புத்திசாலித்தனமும் மொத்தமா சேர்ந்த ஒரு குழந்தை அவ. அவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா ஆமா மகாராஜா, அது எனக்கும் தான் தெரியுமே. எரி நட்சத்திரம் மாதிரி மாயமா மறைஞ்சிட்டா. அது இன்னும் மர்மமா தான் இருக்கு. அந்த சோகம் இன்னும் மறையல. இந்த ராஜ்யம் இப்போ ஒரு ஆபத்துல இருக்கு. என் மகனுக்கு கல்யாணம் ஆகலனா இந்த ராஜ்யத்துக்கு வாரிசு கிடைக்காது. அவனுக்காக நான் பொண்ணு தேடாத இடமே கிடையாது. ஆனா எந்த ஏற்பாடும் இன்னும் நடக்காம அப்படியே முடங்கி கிடக்கு. இந்த ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களையும் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். மத்த ராஜ்யத்து பெண்களையும் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். என் மகன் வாரிசு கொடுக்கலன்னா அவன் சுல்தானாக முடியாது. அதுக்காகவாவது இளவரசர் ஒரு பெண்ணை மணந்தாகணும். இனிமே நான் காலம் கடத்த தயாரா இல்ல. யாருங்க? நான் சொல்றதை எழுதிக்கிங்க. சொல்லுங்க சுல்தான் அவர்களே. இந்த ராஜ்யத்துல உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்கள் இன்னைக்கு ராத்திரி உடனடி அரண்மனைக்கு வரணும். இளவரசர் அதிலிருந்து ஒரு பெண்ணை தான் மனைவியா தேர்ந்தெடுத்துக்குவாரு. ஆனா மகாராஜா, நான் சொன்னதை செய் போ. எல்லாம் சரிதான் மகாராஜா. ஆனா ஒரே ராத்திரிக்குள்ள எல்லா உயர்ந்த குல பெண்களையும் எப்படி கொண்டு வர்றது? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு வர சொல்லு. இதெல்லாம் இப்ப அவசியம் தானே மகாராஜா? கூடிய சீக்கிரம் இளவரசர் அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்துப்பாரு இல்லையா? அது எப்போ? அந்த காலம் நமக்கு எப்போ வரும்? அது எப்ப எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். என் மகன் தானாவே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிற காலம் வரும். ஆனா அது எப்போன்னு தான் தெரியல. பயப்படாதீங்க இளவரசே, நான் தான். உங்க அப்பா உங்களோட நல்லதுக்காக தானே சொல்றாரு இளவரசே. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா ஒரு நல்ல முடிவா எடுங்க. என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. நில்லு, நான் பேசுறது கேட்காதே. நில்லு, போயிட்டா. மாயக்கல்லின் அதிபதியே, உன் உதவி எனக்கு தேவை. இந்த பதக்கத்தின் அதிபதியோட அமைதியை யார் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த தகுதியற்ற அடிமைதான் உங்க உதவி கேட்டிருக்க மகாபிரபு. மறுபடியுமா? நான் உங்க அறிவுரையை கேட்டு 18 வருஷம் ஆச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல மறுபடியும் என் முன்னால வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பல வருஷங்களுக்கு முன்னால நீங்க போட்ட அந்த மகத்தான திட்டம் இன்னைக்கு நிறைவேற போகுது மகாபிரபு. இளவரசி செரந்தீப்போட கடத்தல் விவகாரம் இங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்த போகுது. இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பக்கம் அரசரோட உடல்நிலை மோசமாகிட்டே போகுது, இன்னொரு பக்கம் இளவரசர் கல்யாணமாகாம கிடக்கிறாரு. அதனால அரியாசனம் காலியாக போகுது. சரி, அதுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு இனிமே கிடைக்காது. சீக்கிரம் சொல்லுங்க, அந்த மாய விளக்கு எங்க இருக்கு? அது இருக்கிற இடத்தை இப்போ உனக்கு நான் சொல்றேன். பொக்கிஷ கல்லறைக்குள்ளதான் மாய விளக்கு இருக்கு. என்னது, பொக்கிஷ கல்லறையா? உனக்கு இந்த விஷயம் தெரியாதுதான். 3 வருஷத்துக்கு ஒரு முறை வர நீல பௌர்ணமி வெளிச்சத்துல மட்டும்தான் அது இருக்கிற இடம் வெளிப்படும். அந்த விளக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களாலதான் அதுக்குள்ள இருக்கிற பூதத்தோட சக்தியை கட்டுப்படுத்த முடியும். ஆனா அந்த பொக்கிஷ கல்லறையே உனக்கும் கல்லறையா மாறிடாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. தூய இதயம் உள்ளவங்களால மட்டும்தான் உள்ள நுழைய முடியும், வெளியே வர முடியும். இருந்தாலும் உன் இதயத்துல தூய்மை இல்லங்கிறது எனக்கு தெரியும். யாருக்கு தகுதியானவங்க? நீ இப்படி குறுக்க பேசுறத நிறுத்துனா நல்லது. அலியடிங்கிற பொண்ணாலதான் அதை எடுக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. நாளைக்கு வரப்போற நீல பௌர்ணமி தான் அதுக்கு ஏத்த நாள்.
3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? விதியோட செயல்களை கேள்வி கேட்காத, அதோட என்னையும் சும்மா தொந்தரவு பண்ணாத. TuneSouthIndia.xyz இதுக்கெல்லாம் நீ நிச்சயம் அனுபவிப்ப. என்னால எப்படி உங்களுக்கு உதவ முடியும்னு எனக்கு புரியல. நீதான் எனக்கு இருக்கிற ஒரே கடைசி நம்பிக்கை. அந்த விசேஷ விளக்கு ஒரு ரகசியமான இடத்துல இருக்கு. அந்த விளக்குக்குள்ளதான் நம்ம சுல்தானோட வருங்காலமே அடங்க இருக்கு. அந்த உயர்வான விளக்கு உன்னால மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். உன் திறமையை வெளிப்படுத்தவும் உன் நன்றி கடனை செலுத்தவும் இது உனக்கு கிடைச்சிருக்கிற மகத்தான வாய்ப்பு. என்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன். நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஏற்பட போற நீல பௌர்ணமியில நீ வந்து என்ன பாரு. சுல்தானோட தலையெழுத்த நீதான் மாத்தி எழுதணும். என்ன? அங்க பாரு, அவர்தான் அழகா இருக்காருல்ல. அவர் கண்டிப்பா என்னதான் தேர்ந்தெடுப்பார் பாரு. இந்த குண்டான அழகி இருக்கும்போது ஒன்னு எப்படி தேர்ந்தெடுப்பாரு? சத்தம் போடாத, அவர் கேட்ட போது. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. போறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். என்னது? ஷிராஸ் நாட்டு மக்கள்ல உயர்ந்த குல பெண்கள்ல இளவரசர் ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க போறாரா? அதுவும் நாளைக்கா? நீ ரொம்ப கவலைப்படாத. அவர் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அது எனக்கு தெரியும். ஏன் என்ன பார்க்க மாட்டாரு? உன்னை நீயே கண்ணாடியில பார். ஒரு பொண்ணை பார்த்த உடனே புடிச்சு போயிடணும்னு நினைக்கிறாரு. இது எப்படி நடக்கும்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா உன்னை தவிர. என்ன மன்னிச்சிருங்க. நீயா? நான் போகணும். நீ போக கூடாது. போக கூடாதா? ஆமா, கூடாது. இல்ல, நான் போயாகணும். நில்லு. நில்லு. என்ன இது? இவ்வளவு தாமதமா வர்ற? என்ன மன்னிச்சிருங்க. அது வந்து என்ன நீயும் தப்பா நினைக்காத. சுல்தான் மேல இருக்கிற அக்கறையினால தான் நான் இப்படி கோவப்பட்டேன். நீல பௌர்ணமி மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்ததுன்னா ரகசியம் நமக்கு தெரியாமலேயே போயிடுமே. என்ன அது? நிலா தெரியுது. நிலவோட வெளிச்சம் படுதே அந்த இடத்துலதான் பொக்கிஷம் மறைஞ்சிருக்கு. நீ போக வேண்டிய இடமும் அதேதான். ஞாபகம் இருக்கட்டும், உன் ஆத்மாவோட தூய்மைதான் அந்த கல்லறைக்குள்ள உன்னை போக அனுமதிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கற்பனைக்கு எட்டாத பேராசைகளை தூண்ட எண்ணங்கள் ஏற்படலாம். அப்படி இருந்தும் நீ விளக்கதான் எடுக்கணும். பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரே ஒரு பூவை பறிக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. எதுக்காக இவ இவ்வளவு நேரம் ஆக்குறா? நோ, அப்படி நடக்க கூடாது. அவ தூய்மையானவ. மகத்தான அதிபதியும் அப்படித்தானே சொன்னாரு. ஓ, இது பூ இல்லையா? இங்க பாக்குறது எல்லாமே அப்படியே உண்மையானதாவே தெரியுது. அது இருக்க விளக்கு. இந்த விளக்கு வேடிக்கையா இருக்கு. ஆனா அந்த சுல்தானை குணப்படுத்துற மகா சக்தி உன்கிட்டதான் இருக்குன்னு மந்திரி சொன்னாரே, அது உண்மையா? என்னாச்சு? அந்த
விளக்கு, என்னோட விளக்கு போச்சு. காரியத்தை கெடுத்துட்டா. அவளால் அந்த விளக்க நான் இழந்துட்டேன். இருந்தாலும் தோக்க நான் தயாரா இல்ல. சிம்மாசனம் எனக்கு தான் சொந்தம். எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமா? இல்ல இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னோட சேர்ந்து இந்த நாட்டு சுல்தானும் பாதிக்கப்பட போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. நாட்டு இளவரசரோ நாளைக்கு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க போறாரு. அப்ப நான் எங்க இருப்பேன்? நான் இங்கதான் இருப்பேன். சரி, இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு நீயாவது உதவியா இருக்கியான்னு பாக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி பாத்துடலாம். ஒரு நீளமான தூக்கம் போட்டாச்சு. அதோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வயித்துல பசி எடுக்குது. அடிக்குது ஜாக்பாட். என் பல்லெல்லாம் உடைஞ்சிருச்சு. இது நமக்கு தேவைப்படாது. ஒருவேளை இந்த பழம் நம்ம வாய்க்கு மெத்து மெத்துன்னு இருக்கும். இதுவும் பழம் இல்ல போல இருக்கு. இந்த பழம் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியான பழம் போல இருக்கு. உண்மையான பழம் கிடையாது. என் நண்பனே, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். பயிற்சி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒருவேளை நான் வரும்போது புகை வரணும்னு நினைச்சேன். அதே நேரத்துல நானும் உன்ன மாதிரி நான் பறக்கணும்னு ஆசைப்பட்டேன். இத பாரு, என் வயிறு ஏற்கனவே காலியா இருக்கு. இந்த வயிறை வச்சுக்கிட்டு நான் பறக்க முடியுமான்னு தெரியல. இத பாரு யோகி, நாம இங்க வந்தது சாப்பிடுறதுக்காக இல்ல. தொப்பையே கேட்டியா? பூபு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அவங்களோட 3 வரங்களை நிறைவேற்றத்துக்காக வந்திருக்கோம். இனிமே அவங்கதான் நமக்கு எஜமானி. 3 வரங்களா? அப்படின்னா அதுல ஒரு வரத்தை அவங்க இந்த பாஸ்கெட்டை கொண்டு வரதுல பயன்படுத்திப்பாங்கல்ல, அத நாம பங்கு போட்டுக்கலாம். நீ வேண்டாங்கிறியா? SouthIndia.xyz. சரந்தி பிளவரசி காணாம போனதுல இருந்து எனக்கு தூக்கமும் போயிடுச்சு. நிம்மதியான தூக்கமே இல்ல. நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். என் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடும். இந்த ராஜ்யத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நான் நினைச்சதும் நடந்துடும். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கினாதான் நாளை பொழுத நல்லபடியா கழிக்க முடியும். அதுக்கு ஏதாவது மருந்தோட உதவி வேணும். பள்ளியோட கண்ணு, தவளையோட விரல், வவ்வாலோட ரோமம், ஓனாயோட நாக்கு வெறும் கொப்பை. இது எனக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பாக்குறேன் இருங்க. பாவம் அந்த சுல்தான். மகனை நினைச்சு உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிற. தூக்கமே இல்ல. ஆனா ஹமான் உனக்கு உதவி செய்வான். ஆமா, ஹமான் இனிமே நீ எந்திரிக்க முடியாதபடி செஞ்சிருவா. ரொம்ப பயங்கரமானதா இருக்கே. மகாராஜா, என் நம்பிக்கைக்குரிய மந்திரியாரே, நான் மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். நான் தொந்தரவா இது நினைக்கல. நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு நிச்சயம் மன அமைதியை தரும். எங்க ஆழமா மூச்சு இழுங்க. அப்படித்தான், அதே மாதிரி செய்யுங்க. பிரமாதம். நீங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்படி ஆகும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் சந்தோஷத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்றது எனக்கு புரியாம இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கிறேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். நிச்சயமா எனக்காக ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. நான் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என்ன நம்புங்கப்பா. அப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வெறும் ஒரு கஷாயம் தான். உங்க அப்பாவுக்கு முடிவா ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு. நீயும் இத நல்லா சுவாசி. யாருக்கு தேவை அந்த பூதம்? இது வேலை செய்யுது. எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது.
எப்படியோ முக்கியமான விஷயம்லாம் நல்லா நடக்குது. நல்லா தூங்குங்க இளவரசி. நீங்க உங்க கனவு தேவதைய பார்த்தாலும் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் சிம்மாசனத்துல உட்கார்றதுக்காக. கவலைப்படாதீங்க, உங்க வேஷம் எனக்கு கச்சிதமா பொருந்தும். உங்களோட முதல் விருப்பம் என்ன முதலாளி அம்மா? விருப்பமா? அவங்களுக்கு நீ பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன். அப்படியா? முதல்ல அவங்களுக்கு சௌகரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் புரியற மாதிரி சொல்றேன். ஓ, அசௌகரியமா இருக்கும். சரிங்க, கம்மி பண்ணிடலாம். ஓ, இப்ப பரவாயில்லையா? சரி, இப்ப உங்க மனசுல இருக்கிற 3 சின்ன ஆசைகளை அவுத்து விடுங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு விளக்கம் வேணும்னா இதோ என்னால இந்த உணவை ரெடி பண்ண முடியும். அப்படி இல்லன்னா இந்த உணவை வரவழைக்க முடியும். இல்லன்னா இந்த மாதிரி சுருட்டு சாக்லேட், இல்லன்னா காலிஃபிளவர் கேக். உங்களுக்கு என்னால 3 வேளைக்கு சாப்பாடு கொண்டு வர முடியும். ஓ, அது இல்லன்னா உங்களுக்கு சொந்தமா ஹோட்டல் வேணுமா கேளுங்க, அதையும் கொடுக்கறேன். நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது என் கடமை. இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்க பிறந்த நாளுக்கா? மெழுகுவத்தி ஏத்தியாச்சு, இப்ப கொண்டாடுவோம். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டீங்களா? யோகி தொல்லை பண்ணாத, நான் தான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. யோகி, அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லாம இருக்கலாம். இல்ல, இவங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பா தேவைதான். உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது தேவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படின்னா, என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பூதம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாம வேற என்ன தேவை இருக்க போகுது? எனக்கு எப்படி தெரியும்? அவங்களையே கேட்போம். ஹாய் ஹாய், இதுதான் உங்களோட விருப்பமா? பரவாயில்ல, வெளியில வா யோகி. இல்ல, நான் வெளியே வரமாட்டேன். அவங்களுக்கு என்னுடைய யோசனை எதுவுமே பிடிக்கல. ஒண்ணு பண்ணுவோம், அவங்க கிட்டே கேட்டுருவோம். ஆமா, உங்க பேர் என்ன? அலியடின். ரொம்ப நல்ல பேரு. என் பேரு பூபு, இவன் யோகி. நீ ஏன் அவளையே கேட்க கூடாது? நல்ல யோசனை பூபு. என்ன மாதிரியே நீயும் நல்ல புத்திசாலித்தனமா யோசிக்கிற. சொல்லுங்க, இந்த யோகி உங்களுக்கு என்ன வரத்தை கொடுக்கணும்? நீங்க என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உன் இதயம் எதுக்காக ஆசைப்படுது? நான் இப்ப என்ன சொன்னாலும் அது நடக்க போறது கிடையாது. அது எட்டா கனிதான். எங்க கிட்ட எட்டாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு ஏதாவது வரம் கிடைக்கும்னா முதல்ல மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் சுல்தானை காப்பாத்த விரும்புறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வரம் கிடைக்கிறதா இருந்தா இளவரசருக்கு ஏத்த ஆளா நான் இருக்க விரும்புறேன். ஆனா இது எதுவும் நடக்க போறது கிடையாது. நான் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு தானே. அது மட்டும் இல்லாம இந்நேரம் இளவரசருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இல்லையே, இன்னும் ஆகலையே. நான் சொன்னதெல்லாம் நடக்குமா? சந்தேகமே கூடாது, கண்டிப்பா நடக்கும். இப்போதைக்கு நீங்க 2 வரம் தான் கேட்டிருக்கீங்க, இன்னும் 1 பாக்கி இருக்கு. சரியா சொன்ன பூபு. உங்க கடைசி வரத்துக்கு நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வர வைக்கவா? யோகி, அது இளவரசருக்கு நான் தகுதியா இருக்கணும்னா நான் இளவரசியா தானே இருக்கணும். உங்கள் ஆசை நிறைவேற்றப்படும். இப்ப நான் எப்படி இருக்கேன் நீங்களே பாத்துக்கங்க. நீங்க இளவரசி ஆயிட்டீங்க. இளவரசி கூடவே செல்வங்களும் இருக்கணும் இல்லையா? இந்த செல்வங்கள் போதுமா, இன்னும் வேணுமா? இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு. இது இளவரசருக்காக வச்சிருக்கிறது யோகி. இது ஒண்ணு நான் சாப்பிடல, ருசி பாக்குறதுக்காக சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். இளவரசி, இது எல்லாமே ரொம்ப அதிசயமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க எதா இருந்தாலும் இளவரசரை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் சொல்லுங்க. இப்ப நேரமாச்சு, இளவரசரை சந்திக்க கிளம்புங்க சீக்கிரம். எதுக்கு சோகமா இருக்கீங்க? அட, இளவரசரை சந்திக்க சந்தோஷமா கிளம்புங்க. ஆனா எப்படி? எப்படியா? முதல்ல நீங்க எங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த யோகி பூதமும் பூபு பூதமும் நம்பறவங்களை கைவிட்டதா சரித்திரமே இல்ல. தேங்க் யூ. நீங்க கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போய் வரிசையில நின்னுட்டு வா. தெரியாம வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
நான் என்னன்னு சொல்றது? என்னால இந்த உயர்ந்த குல பெண்களோட போட்டி போட முடியாது. ஹே ஹே ஹே, கவலைய மறந்துட்டு. அதான் நாங்க 2 பேருமே உன் கூடவே இருக்கோம்ல. இளவரசர் என்ன பார்க்க கூட மாட்டாரு. இளவரசர் அவங்கள பார்க்க மாட்டாரு. நீ இருக்கும்போது அப்படி நடக்குமா? நாங்க அதை நடத்தி காட்டுறோம். அடிக்காத, நான் சின்ன குழந்தை இல்ல. இப்ப பாத்தீங்களா, நீங்க போக வேண்டிய முறை வந்துருச்சு. நம்பவே முடியலையே. சீக்கிரம் போங்க, கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. நீ யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? நானா? நான் வந்து இளவரசே. இளவரசே. வந்துட்டீங்களா? நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். இங்க வந்திருக்கிற மத்த பெண்களை எல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க. அது வந்து அங்கதான் வேற எந்த பெண்களுமே இல்லையே. நல்லது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அங்க ஆரம்பத்துல நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா திடீர்னு யாரையுமே காணோம். ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. சரி, நீங்க இப்ப போய் உங்க வேலையை பார்க்கலாம். போங்கன்னு சொன்னல. பயப்படாத கண்ணே. இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? உன் பேரை சொல்லு. எனக்கு தெரியாதே. என்ன பேர் சொல்றது? அலியாதீன். யாரது? நீங்கதான். நிஜமாவா? ரொம்ப நல்லா இருக்கே. என் பேரு அலியாதீன் மகாராஜா. ஆஹா, ஒரு அழகான பொண்ணுக்கேத்த அழகான பேர் இது. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் உங்களை பார்க்க வெறும் கையோட வரல, நிறைய செல்வங்களோட வந்திருக்கேன். ஓ, ஒரு ராஜ்யத்தோட அழகான பெண்ணை அடையறதை விட நான் வேற எந்த செல்வத்தை அடைய விரும்ப போறேன். இருந்தாலும் ஒரு சின்ன அன்பளிப்பு ஏத்துக்க தயார். உதாரணத்துக்கு உன் இடுப்புல இருக்கிற அந்த விளக்கு போதும். நான் நினைச்சது இப்ப என் கைக்கு கிடைச்சிடுச்சு. இனிமேலும் இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்குள்ள பதுங்கி இருக்க கூடாது. உலகத்தோட அனைத்து அற்புத சக்தியும் இனி என் கைக்குள்ள அடக்கும். அதுக்குள்ள கல்யாண விருந்து தயாராயிடுச்சா? இங்க வேற ஏதோ பிரச்சனை? இனிமே நான் தான் உன்னோட எஜமா. நீ நான் சொன்னபடிதான் நடக்கணும். உங்க விருப்பப்படியே நடக்கிற எஜமா. நல்லது. என்னோட முதல் விருப்பம் என்னன்னா, நான் இந்த ராஜ்யத்துக்கு சுல்தான் ஆகணும். இங்க இருக்கிற எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்படியே ஆகட்டும் எஜமா. யாரங்கே இவளை சிறை பிடிங்க, பாதாள சிறைக்குள்ள கொண்டு போய் அடைங்க. இனிமே என்னோட கனவெல்லாம் நனவாக போகுது. இளவரசி, நம்ம நிலைமை எப்பதான் சரியாகுமோ? மகாபிரபு, எங்களை எங்க எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இங்க எல்லாரையும் ஆபத்துல இருந்து ரட்சிப்பவரே, விரைந்து பாருங்கள். எங்க எல்லாருக்கும் உதவிக்கரம் நீட்டுபவரே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நமக்கு ஒண்ணு ஆகாது இளவரசே. கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் எனக்கு வழி காட்டுவார். சக்கரவர்த்தி ஹமான், ஷிராஸின் சுல்தான். கேட்கவே சுகமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் 2 அற்ப வரங்கள் கேட்கறதுக்கு பாக்கி இருக்கே. சீக்கிரம் வெளியே வா என் பூதமே. பூகம்பம் ஏற்பட்டுச்சா? ஓ, அதை விட மோசமா இருக்கு. நீங்களா? ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் எஜமா? ஏதாவது சாப்பாடு வரவழைக்கணுமா? வேண்டாம், என்னோட 2வது வரத்தை நீ நிறைவேற்றணும்.
நீங்க சுல்தானா பதவி ஏத்ததுக்கு சின்னதா ஒரு பொது விருந்து ஏற்பாடு பண்ணவா? வேண்டாம். இவ்வளவு சின்ன விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணவா? வேண்டாம். அட்லீஸ்ட் இதையாவது கொடுக்கவா? வேண்டாம். என்ன நடக்குது இங்க? உள்ள போய் ஒளிஞ்சிக்காத, முதல்ல வெளியே வா. பயிற்சியில இதுதான் ரொம்ப கஷ்டமான கட்டம். இந்த உலகத்தையே ஆள்ற தகுதி எனக்கு இருக்கும் போது ஏன் ஷராச மட்டும் ஆளணும்? நடத்தி காட்டுற. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. ஆமா, உலகத்தை ஆளுவன்னு ஒருத்தன் புலம்பி தள்ளுறான். அதை கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா இவருடைய ஆசைக்கு இவர் அழிஞ்சிடுவார்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இருந்தாலும் இது ரொம்ப பேராசை. நீங்க உங்க பேச்சையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் என்னோட 2வது வரத்தை கேட்கிறேன். தாராளமா கேளுங்க, குடுக்கறோம். என் 2வது வரம், உடனடியா நான் இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனாகணும்னு விருப்பப்படுறேன் பூதமே. இந்த வரத்துக்கு பதிலா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உண்டான வரத்தை நான் கொடுக்கறேனே, பரவாயில்லையா? வேண்டாம். ஏன், உங்களுக்கு வயிறு பசிக்கவே பசிக்காதா? பசிய? ஆமா, எனக்கு அதிகார பசி ஏற்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே இது எந்த பசியும் இல்லாம தலையை விரிச்சிட்டு அலைய போதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடி செய், போதும். கத்தியே காரியத்தை சாதிக்கிறாரு. ஹேய், ஹேய், ஹேய். என்னோட விருப்பம் என்னன்னா, என்ன மன்னிச்சிருங்க இளவரசே. இனிமே எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. இளவரசே, இளவரசி, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் நிச்சயமா வருவேன். முடிவா, எனக்கு முழு அதிகாரம் கிடைச்சிருச்சு. இனி என் விரல் அசைவுக்கு அகிலமே ஆடும். இனிமேலாவது சாப்பிட போலான்னு நினைக்கிறேன். நல்லது. இப்ப என் 3வது வரத்துக்கு வரலாம். நீங்க 3வது வரத்தை தாராளமா கேட்கலாம். ஆனா நான் பசியா இருக்கும் போது என்னால வரங்களை சுலபமா உங்களுக்கு கொடுக்க முடியாது. என் 3வது வரம், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிட்ட எனக்கு இனிமே கேட்க என்ன இருக்கு? அந்த விளக்கு ஏறக்குறைய எல்லாமே இருக்கிற ஒரு மனிதனுக்கு உங்களால என்ன கொண்டு வர முடியும்னு சொல்லுங்க. உங்க கூட பகிர்ந்துக்க நான் யார் கூடவும் எதையும் பங்கு போட்டுக்க விரும்பல. அது எனக்கே தெரியுது. இவர் கத்தல என் காது செவிடாயிடம் போல இருக்கு. தாங்கல. 3வது வரம் கடைசியும் கூட. கடைசி வரம் தான். நான் இந்த அகிலத்துல நிரந்தரமா வாழ விரும்புறேன். எனக்கு அழிவுங்கிறது இருக்க கூடாது. யோகி, பயிற்சியில இருக்கும்போது என்னையே கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஓ, அப்படியா? நீ சொல்றது சரிதான் பூபு. உடனடியாக என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. முடியவே முடியாது. நீங்க எனக்கு அடிப்பணிச்சு ஆகணும். அந்த விளக்கு என்கிட்ட தானே. இல்ல, உங்களோட முதல் விருப்பம் என்ன எஜமானி அம்மா? எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும். காவலாளிகளே, அவனை கைது பண்ணுங்க. நீங்க அப்படி செய்ய முடியாது. என்ன கீழே விடுங்க. நான் உங்க சக்கரவர்த்தி. கனவுல கூட அப்படி நினைக்காத. twinsightindia.xyz. நான் ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன். இத கொடுக்கறதுக்கு. உன் பேர் கூட எனக்கு தெரியாதே. அலியடீன். அலியடீன்? அலியடீன், நீதான் என் கனவுல வந்த தேவதை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இளவரசியா இருக்கேன்னு சொல்லு. நான் வேணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு சொன்னா புரியாது.
உங்களோட அன்பு அவ்வளவு சுலபத்துல கிடைக்காத ஒண்ணு. இதோ இத வச்சுதான் உங்க மனசுல நான் இடம் பிடிச்சேன். முதல் தடவை உன்னை பார்த்தப்பவே நீதான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப 2 பேரோட விருப்பமும் நிறைவேறுமா? நிச்சயமா. நீ என் மனைவியாவன்னு சொல்ற அந்த நிமிஷத்துல இருந்த. இப்போ யாரோ ஒரு பொண்ணு கல்யாண பேச்ச பேசுற மாதிரி இருக்க. எங்க அவ? இதோ எங்க இருக்காப்பா? இவ பார்க்க அழகாதான் இருக்கா. ஆனா உன்னால யார வேணாலும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு இளவரசன். உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்ணதான் கல்யாணம் செஞ்சுக்க முடியும். உன் கூட இருந்து உனக்கு புத்திமதி சொல்ல ஒரு உயர்ந்த குல பெண் தான் தேவை. ஆனா அப்பா, இவகிட்ட அந்த தகுதிகள் இருக்கு, அதுக்கு மேலேயும் தகுதிகள் இருக்கு. உனக்கு புரியும்படியா சொல்லணும்னா ஒரு உயர்ந்த குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த சிம்மாசனத்திலேயே நீ அமர முடியும். அதனால இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க எஜமானி அம்மா. உடனே நான் ஒரு இளவரசியா மாற விரும்புறேன். அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒருத்தருடைய பிறப்பிலேயே வரணும். அது வெளிப்பார்வைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சிரு அலியடீன். நம்ம காதல் என்னைக்கும். என்ன சொல்லி கூப்பிட்ட? அலியடீன். ஆச்சரியமா இருக்கு. பிறந்ததுமே உனக்காக நிச்சயிக்கப்பட்ட சிலந்திப்புட இளவரசி பேரும் ஆலியாஜீன் தான். எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. உன்னுடைய பேரும் ஆலியாஜீன்னு தான் சொல்ற. இந்த அரச பாரம்பரியப்படி உங்க 2 பேருக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன். என்னோட கடைசி விருப்பம் இதுதான். என்னோட திருமணம் ஒரு பிரம்மாண்டமான திருமணமா நடக்கணும். விருந்தெல்லாம் கூட தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிடலாம் இல்லையா? நீ என்ன நினைக்கிறியோ அதுபடியே செய். இனிமே உன்னோட எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுறதா என்னோட வாழ்க்கையில லட்சியமா இருக்கும். ஹே பூபு, இப்போ நீயும் முழுமையான பூதமாயிட்ட. இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போற? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல யோகி. கொஞ்சம் காது கூட. எனக்கு கூட சந்தோஷமான முடிவுகள் தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அவங்களும் எல்லாரையும் போலவே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அதான் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடடா, நீ எங்க போற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது வந்து இந்த ட்ரெஸ்ல என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் போயிட்டு உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய், யாரங்க? உடனடியா விதவிதமான ட்ரெஸ்களை கொண்டு வாங்க. இந்த தொப்பித்தலை எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்றோம். மகாராஜா, அதுதான் சூப்பர். பார்க்க பொம்பளை மாதிரியே இருக்க. உண்மையிலேயே நான் உங்களுக்கு பொருத்தமானவதானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசே. என்ன காலையில கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ராத்திரி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்ப ராத்திரியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா பகல்ல ரொம்ப சந்தோஷப்படுவனா? இந்த உதவியாளர் எங்க போயிட்டா? ஏதோ வந்துட்டேன். சீக்கிரம் இன்னொரு கதை சொல்லு. ஆமால, இது கூட சூப்பர் ஐடியா. ஆமா, இது சூப்பர் ஐடியா. இதோ கதை சொல்றேன். இவங்கிட்ட நாம எதையாவது சொல்லி சமாளிச்சாகணும். அது வந்து என்ன? மன்னிச்சிரு. அது வந்து எந்த மாதிரி கதை? அதாவது உங்களுக்கு சித்துபாத்து கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அத சொல்றேன். அவருக்கு மூளை கலங்கிடுச்சு. எல்லாம் ஓடி போங்க, ஓடி போங்க. ஓடிங்க. நான் உங்களுக்கு பதில் வேற குழுவை வர வச்சுக்கிறேன். நான் அந்த புதையலை கண்டுபிடிக்காம ஒய்ய மாட்டேன். பேசாம விளம்பர பலகையை வச்சு குறுக்கு ஆளை தேர்ந்தெடுத்தலாம். இந்த விடுமுறையை எப்படியாவது சந்தோஷமா கொண்டாடி ஆகணும். அதுக்கு சரியான படகு கிடைக்கணும். எந்த பக்கமா போறது? லெஃப்ட், ரைட். இந்த படகுதான் நமக்கு ஏத்த படகா இருக்கும். ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கு. இத போய் சின்னதுன்னு யார் சொன்னது? யார் பேசினது? நான் தான் கேப்டன். வேற யார் பேசுவாங்க? கேப்டனா? நான் தான் சிந்துபாத். இந்த விடுமுறையை கழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் கேப்டன் சார். நான் ரெடி. நீங்க ரெடினா கிளம்பலாம். கப்பலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு கேப்டன் மட்டும் இல்ல, இந்த பயணத்துல ஒரு நல்ல வழிகாட்டியும் கூட.
உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, உங்க பணம் வாபஸ். என்னுடைய உல்லாச பயணத்துல யாரும் தூங்க கூடாது. நீ இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பொழுதுபோக்குகளையும் சந்தோஷங்களையும் மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். பொழுதுபோக்கு? என்ன பொழுதுபோக்கு? அதாவது யார் பெரிய மீனை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? அதுக்குள்ள ஒரு பெரிய மீனா மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அத தப்பா விட்டுறாத. ஓ, கனமா இருக்கு. அதோட சுவை இப்பவே எனக்கு நாக்குல உணர முடியுது. மெத்து மெத்துன்னு வாய்க்கு சுவையா அருமையா இருக்கும். முடிச்சுட்டேன். அடடா, இது நங்கூரமா? நான் இதை தப்பா இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கேப்டன், கூட முட்டை, அரிய வகை கற்கள், தங்கத்தால் பல் துளக்கும் பிரஷ். நம்ம அடுத்த விளையாட்டை எப்போ விளையாடலாம் கேப்டன் சார்? விளையாட்டா? முதல்ல நாம ஒரு தேடுதல் விளையாட்டு விளையாடுவோம். அதுல நீ ஒரு கப்பல் மூடியனா இருக்கிறியா? ஓ, சூப்பரா இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். அடேங்க அப்பா, வெட்ட வழியில ஒரு சாதாரண முட்டையை தேடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது ஒண்ணு சாதாரண முட்டை இல்ல, ஒரு ரூக்கோட முட்டை, அரிய பறவையோட முட்டை, ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய முட்டையா? சொல்றத பார்த்தா விசித்திரமா இருக்கு போல இருக்கு. ரொம்ப பேசாத, வேலையை பார். அப்படியே ஆகட்டும் கேப்டன். ஓ, அடிச்சது ஜாக்பாட். நான் அந்த முட்டையை தான் சொன்னேன். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அதை எடுக்க போறது என்னமோ நான் தான். இல்ல, அது என்னோட முட்டை. இப்படிங்கிற நேரத்துல ஏறிட மாட்டேன். இதுல ஒண்ணு போட்டி இருக்கிற மாதிரி தெரியலையே. வாங்க. பைனாகுலர்ல பார்க்கும்போது இந்த முட்டை ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. இப்போ ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இது எனக்கு தான் சொந்தம். என்னதான் நீங்க பொரிச்சு சாப்பிட்டாலும் உங்களால தனியா சாப்பிட முடியுமா? அது பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சரி, ஆனா உங்களை மாதிரி குள்ளமானவங்க இதை சாப்பிட்டா கொழுப்பு சத்து அதிகமாயிடும். உன்னால இந்த முட்டையை இவ்வளவு சீக்கிரத்துல கீழே கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. கேப்டன், ஓ கேப்டன், ஓ இங்க இருக்கீங்களா கேப்டன்? என்னோடது. அது அதுகிட்ட சொல்லுங்க. இது எந்த 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 என்னோடது. இப்ப இதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடணுமே.
என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா நங்கூரத்தை எடுத்து போட்டு சீக்கிரம் கிளம்பு. பாய், போயிட்டு வரோம். முட்டையை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேப்டன், அந்த பறவை மறுபடியும் வருது. பறவையா? கண்டபடி உணராத. நம்ம நிலத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இங்க போய் பறவை. நான் சொன்னேன்ல. அந்த பறவை நம்ம மேல பாறைகளை வீசிக்கிட்டு இருக்கு. ஆமா, இது என் பங்குக்கு. முடிஞ்சா தப்பிச்சுக்குங்க. நிஜமாவே உங்க கூட இருக்கிறது ஜாலியா தான் இருக்கு. நல்லா பாத்துக்கிட்டே வா. நம்ம தேடுதல் வேட்டையில அடுத்த பொருள் விலை உயர்ந்த ரத்தின ஓட்டையில இருக்கிற கற்கள். அப்படியே ஆகட்டும் கேப்டன் சார். நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு கேப்டன். விலை உயர்ந்த ரத்தின ஓட்டைங்கிறது வெறும் ரோலர் கோஸ்டர் விளையாட்டா? இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா போங்க, வழிய விடுங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரம் போங்க. இந்த வரிசைய சீக்கிரம் போக சொல்லுங்க. சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையன் ரொம்ப குள்ளமா இருக்காரு. அதனால இந்த ரைட்ல அவரால கலந்துக்க முடியாது. குள்ளமா? யார பார்த்து குள்ளன்னு சொன்னேன்? இனிமேல் ஒரு ஆள் அவரோட உயரத்தை வச்சு எடை போடாது. ப்ளீஸ் சார், உங்க ரெண்டு கையும் உள்ள வச்சுக்கங்க, வெளியே நீட்டாதீங்க. சரி சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சார். நானாவது கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதாவது உள்ள இருக்கிற ரத்தனத்தையும் கோமேதகத்தையும் அள்ளிட மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும், யார் நகைகளை அதிகமா அள்ளுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். அப்புறமா எல்லாத்தையும் நான் தான் வச்சுப்பேன். எங்க பாருங்க, எதையும் தொடாதீங்க. உங்களை விட தைரியசாலிங்க பல பேர் இங்க இருக்கிற புதையலை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாருக்கும் அதுல வெற்றி கிடைக்கல. வான் பண்றாங்க. கெட்டியா பிடிச்சுக்குங்க, நீர்வீழ்ச்சி வர போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்மள பயமுறுத்துறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சரிவுகளை நான் சந்திச்சிருக்கேன். கிடைக்கிறதா இல்லைங்க? ஆனா கேப்டன், என்ன தொல்லை பண்ணாத. உனக்கு வேண்டியதை நீ சீக்கிரமா அள்ளிக்க. கேப்டன், நான் உன்னை தொல்லை பண்ணாதன்னு சொன்னேன் இல்ல? வாவ், பழங்கால கஜானால இருக்க வேண்டிய வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாமே இங்க இருக்கு. என்ன ஒரு இதிகாச புகழ் வாய்ந்த கற்கள் பதித்த ஃபுட்பால். கொஞ்சம் சரிங்க.
கரெக்டா பிடிச்சேன். எல்லாமே எனக்கு தான், எனக்கு தான். இந்த நாட்டுல யாரோ ஏவுகணை சோதனை செய்யறாங்க போல இருக்கு. போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது. toonsouthindia.xyz தங்க டூத் பிரஷ். இந்த டூத் பிரஷ் மட்டும் என் கைக்கு கிடைச்சதுன்னா என்னால செய்ய முடியாத பலவித காரியங்களை சுலபமா செஞ்சு முடிப்பேன். வந்துடுச்சு. நீங்க இந்த அறிவிப்பு பலகை இவ்வளவு கிட்டத்துல படிக்க கூடாது. எந்த பலகை? அத இறங்கி வந்து பாருங்க, தெரியும். இப்ப எந்த பலகன்னு தெரியுதா? தங்க டூத் பிரஷ் அடையறதுக்கு ஒரு நல்ல வழியை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. அப்படின்னா நான் மணல் வீடு கட்டி விளையாட முடியாதுன்னு சொல்றீங்களா? அது அப்புறமா கட்டிக்கலாம். லிப்ட் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ஏறிட்டீங்க. முதல்ல நான் கீழே இறங்கறதுக்கு ஒரு வழி பண்ணேன். இதோ அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா என்ன கீழே இறக்கி விட்டுக்க வேண்டாம். மறுபடியும் நீ என்ன காப்பாத்திட்ட. சீக்கிரமா அந்த டூத் பிரஷ் இருக்கிற இடத்துக்கு போவோம். எந்த போராட்டம் இல்லையோ? முதல்ல பிரஷ் கைக்கு வரட்டும். அதோ இருக்கு பாத்தீங்களா தங்க டூத் பிரஷ். யார் முதல்ல போறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா அது ரொம்ப கீழே இருக்கு. அது மட்டும் இல்ல, கீழே போனா மேல வரத்துக்கு எந்த விதத்திலையும் வழி இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட், இந்த தடவை எப்படியும் நீ தான் ஜெயிக்க போற. நான் போய் சொன்னேன். கேப்டன் வேணும்னு தள்ளி விட்டாரா இல்ல நம்ம ஜெயிக்கணும்னு தள்ளி விட்டாரா? ஒண்ணுமே புரியலையே. இந்த இடம் ரொம்ப இருட்டா, யாரும் நுழைய முடியாதபடி இருக்கு. ரொம்ப ஈரமாவும் இருக்கு. இந்த பயணத்துல எப்ப என்ன நடக்குன்னு சொல்லவே முடியல. எம் சைக்ளாப்ஸ் எஸ்கொயர். வாவ், மேத்ஸ்ல ஹோல் ஸ்கொயர் தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன எஸ்கொயர்? புதுசா இருக்கு. நீங்க கொரில்லா ஸ்கவுட்ஸ் பிஸ்கட் விற்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு பீனட் பட்டர் பிஸ்கட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அததான் நான் விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விக்கிறதுக்காக வரல. ஓ, அதுக்கு இல்லையா? அப்போ வேற எதுக்காக வந்த? அந்த தங்க டூத் பிரஷ் பார்க்க. ஓ, அது கீழே இருக்கிற ஹால்ல இருக்கு, போய் பாரு. நல்ல ஆளு. அருமையான இடம். தேங்க்ஸ் உங்க பாராட்டுக்கு. இந்த பிரிசஸ் ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஒரு டூத் பிரஷ பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவான் இவன்? இன்னும் 10 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இல்ல. நான் ரொம்ப பிஸியானவன். ஒரு நாள் முழுக்க நடந்துகிட்டு இருக்க முடியாது. என்ன பாத்தியா இல்லையா? இத பாரு, நான் பார்ட்டிக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கேன். லேட்டான பார்ட்டியை மிஸ் பண்ணிடுவேன்.
இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நானே உள்ள வரேன். இது வழியா உன்னால மட்டும்தான் போக முடியுமா? இதோ நான் வரேன். அம்மா, என் உடம்பு பெருசா இருக்கு, உள்ள போக முடியலையே. பல்ல பாதுகாப்பா வச்சுக்க நினைக்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் சரிதான். அதுக்காக என்னுடைய கோல்டு பிரஷ் திருடிட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் அது 24 கேரட் கோல்டு. பிரிசல்ஸ் வேற ரொம்ப அழுத்தமா இருக்கும். அதால ஈறுகளை சுத்தம் செஞ்சா ரொம்ப சுகமா இருக்கும். அத கொண்டு வந்து இங்க தரப்போறியா இல்லையா? நான் இத கடன் வாங்கிட்டு போறியா? கடன் அன்பை முறிக்கும் நீ கேள்விப்பட்டதுல. இப்ப நீ கொண்டு வந்து கொடுக்கல, உன் எலும்ப முறிச்சிடுவேன். ஜாக்கிரதை. தப்பிச்சிட்டியா? சீக்கிரம் வா. எப்படியோ இன்னைக்கு பார்ட்டிக்கு நான் ரொம்ப லேட்டா போறேன்னு தெரிஞ்சிடுச்சு. சீக்கிரமா மொட்டை மாடிக்கு போ. அந்த வாழைப்பழத்தை எங்கிட்ட கொடு, அது என்னோடதே. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் சார். அதெல்லாம் நீயே வச்சுக்க. அந்த டூத் பிரஷ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னோடது. அப்போ எனக்கு? உனக்கு வேணும், நான் வேற ஒண்ணு கொண்டு வந்துரு. மாட்டியா? மரியாதையா உங்ககிட்ட கேட்கிறேன், அதை கொண்டு வந்து கொடுத்துரு. இல்ல அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், புரியுதா? நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டு வேலைக்கு அப்புறம் பல் தேய்க்கலனா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, எப்படி நீங்க கீழே இறங்கி வந்துதானே ஆகணும். எப்படி நான் பார்ட்டிக்கு போறதை மிஸ் பண்ணிட்டேன். இங்கேயே உட்கார்ந்து இந்த புக்கை நாள் பூரா படிக்கிறேன். நீ பண்ண காரியத்தால என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நாம 2 பேரும் வாசமா மாட்டிக்கிட்டோம். கவலையப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. இப்ப என்ன நேரமாச்சு? இப்ப நீ நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன ஆச்சு? நேரம் கை கொண்டாதான் நம்ம எந்த விஷயத்தையும் நல்ல நேரத்துல செஞ்சு பிடிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த தீவு மூழ்கிக்கிட்டு இருக்கு. மரத்தை இழுத்து விடு. உங்களுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு கேப்டன். எனக்கு இவ்வளவு பரிசுகள் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. என்னோட இது எல்லாமே என்னோடது. என் டூத் பிரஷ் எங்க? என்ன ஜெயிக்க வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்களே. நீங்க குள்ளமானவர் இல்ல, பெரியவர். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய படகத்தான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன். எல்லாமே போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. என் படகு, என் நகைங்க, என் டூத் பிரஷ், என் ருட்ட முட்டை எல்லாம் போச்சு. ஒரு நிமிஷம் இரு. அந்த ருக்கு முட்டை என்கிட்டதான் இருக்கு. அந்த முட்டைய வித்து நான் இழந்த எல்லா பொருளையும் வீட்டிடுவேன். என்னன்னு நினைச்சீங்க? என்னோட இந்த கப்பல் பயணம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுபடியும் இது எப்ப வரும்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன். என் டூத் பிரஷ் என்னது? என் டூத் பிரஷ் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே என் பற்கள் ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கும். இனிமே என் வாய் துர்நாற்றம் அடிக்காது. நான் ஒண்ணும் அம்மா இல்ல.
நான் தான் சொல்றேன்ல, நான் ஒண்ணும் அவன் அம்மா கிடையாது. ஏதோ இவங்க தான் அம்மா. சிந்து பாத்த கதையை கேட்ட உடனே ஆயில் பாத்தி எடுத்த மாதிரி குளு குளுன்னு இருக்கு. தேங்க்யூ மகாராஜா. ராகி, உன்ன மாதிரி அழகும் அறிவும் உள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலவா? இவன் என்ன விட மாட்டான். கல்லுக்கு சேலை கட்டினா கூட இது பொண்டாட்டி ஆக்கிக்கும் போல இருக்கு. சீக்கிரம் கல்யாண சடங்கு ஆரம்பிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. என்ன குறையுது? அது வந்து என்ன சொல்றது, அது வந்து கல்யாண கேக்கு. கேக்குன்னு யாராவது இப்போ கேட்டீங்களா? வந்துருச்சு. டேஸ்டா இருக்கும்ல? அப்படி கூட இருக்கலாம். ஆனா அது ருசி பக்கமா அதை எப்படி சொல்ல முடியும்? ஆமா. சூப்பர். இது அவங்கதான். யாரு? ஆஸ்தான ருசி பாக்குறவங்க. சீக்கிரம் ஒளிஞ்சுக்கலாம். எங்க என்ன பிரச்சனை? அதுக்குள்ளதான் பிரச்சனை. அருமையான கேக்கு. நான் அத சொல்லல, அதுக்குள்ள இருக்கிற ஆஸ்தான ருசி பாக்குறவங்கள சொன்னேன். ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். TuneSouthIndia.xyz. நல்லா மாட்ட போறேன். அரசரே, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இந்த கேக்க நம்ம கல்யாண கேக்க வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இளவரசரே, இவங்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுத்தாதான் நீதியை நிலநாட்ட முடியும். கவலைப்படாத ஸ்கூப், நம்மளுடைய கடைசி சாப்பாடு இந்த கேக்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களை பார்த்தா தப்பானவங்களா தெரியல. இந்த சாப்பாட்டுல விஷமும் கலக்கல. அப்புறம் எதுக்கு இவங்களை தண்டிக்கணும்? உங்களுக்கு தான் அந்த உணவுல ஒரு பருக்க கூட கிடைக்கலையே. இருந்தாலும் இவன் சொன்ன கதை மூலமா எனக்கு பசி பறந்து போயிடுச்சு. அதனால இவங்களை உயிரோட விடுறேன். அதுவும் எனக்கு ஆஸ்தான கதை சொல்றவங்களா இருக்கிறதா இருந்தா மட்டும். கத்தி எடுங்க. கொஞ்சம் கத்தி எடுங்களேன். அது வந்து அரசரே, எப்படின்னா நாங்க உங்களுக்கு கதை சொல்றதா இருக்கும், அதே நேரத்துல ஆஸ்தான ருசி பாக்குறவங்களாவும் இருக்கும். நீ சொல்றது கரெக்ட். ஆனா உங்களை வேலைக்கு வச்சா எனக்கு சாப்பாடு இருக்காது. நான் வளர்ற பையன் எப்படி சாப்பிடுவேன்? இருந்தாலும் உங்களை கொண்டதுக்கு யாராவது விஷம் வச்சா அதை நாங்க முன்னாடி சொல்லுவோம்ல. ஏய், வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். பரவாயில்ல, டேஸ்டா தான் இருக்கு. Scooby-Dooby-Doo.